வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க சிஏ ஃபேக்கல்டி. இப்போ நாம சாப்டர் 1.4ல இருக்கிற எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரம், மற்றும் பிசினஸ் எக்கனாமிக்ஸ், அதாவது வணிக பொருளாதாரம், ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ், அதாவது வித்தியாசங்களை ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த டிஃபரன்சஸை நாம ஒரு கம்பேரிசன் மாதிரி ஒவ்வொரு பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ், அதாவது வித்தியாசத்தின் அடிப்படைப்படியும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்டெப் 1 மீனிங், அதாவது அர்த்தம். பேசிஸ்ல மீனிங் வருது. எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸை ஃப்ரேம் பண்ணி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அந்த எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸை எடுத்து பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்றது. லேமேன் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஒரு தியரி புக் மாதிரி. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அந்த தியரியை எடுத்து நிஜ பிஸ்னஸ் பிராக்டிஸ்ல யூஸ் பண்றது. ஸ்டெப் 2 கேரக்டர், அதாவது தன்மை. பேசிஸ். எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்காகவும் மேக்ரோ எக்கனாமிக்காகவும் ரெண்டுமே கலந்தது. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அதிகமா மைக்ரோ எக்கனாமிக் கேரக்டர்ல தான் இருக்கும். இன்சைட். ஒரு தனிப்பட்ட நிறுவனம் எப்படி டெசிஷன் எடுக்குதுன்னு பார்க்கறதுனால பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்க அதிகமா சார்ந்திருக்கும். ஸ்டெப் 3 மெயின் டாஸ்க், அதாவது முக்கிய வேலை. பேசிஸ். இது இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் என்டிட்டிஸோட நீட்ஸை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றது தான். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் என்டிட்டியில ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் பண்றது தான் இதோட மெயின் டாஸ்க். ஸ்டெப் 4 நேச்சர், அதாவது இயல்பு. பேசிஸ். எக்கனாமிக்ஸ் பாசிட்டிவ் மற்றும் நார்மேட்டிவ் ரெண்டு நேச்சர்லயும் இருக்கும். பாசிட்டிவ்னா என்ன இருக்கு, நார்மேட்டிவ்னா என்ன இருக்கணும்னு சொல்றது. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பொதுவா ஒன்லி நார்மேட்டிவ் இன் நேச்சர் தான் இருக்கும். அதாவது இது பாலிசி ஃபார்முலேஷன் மற்றும் டிசிஷன் மேக்கிங்க்கு சஜஷன்ஸ் கொடுக்கும். லேமேன் எக்ஸாம்பிள். எக்கனாமிக்ஸ் இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட் 5% இருக்கு, பாசிட்டிவ்னு சொல்லும். ஆனா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் நாம இந்த இன்ஃப்ளேஷனை சமாளிக்க பிரைஸை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது நார்மேட்டிவ்னு சொல்லும். ஸ்டெப் 5 ஸ்கோப், அதாவது விஸ்தீரணம். பேசிஸ். இதோட ஸ்கோப் ரொம்ப வைடர். இதோட ஸ்கோப் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி நேரோ தான். ஸ்டெப் 6 பிரான்ச்சஸ், அதாவது பிரிவுகள். பேசிஸ். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை தன்னோட அப்ளைட் பிரான்ச்சாக வச்சிருக்கு. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸோட ஒரு அப்ளைட் பிரான்ச். ஸ்டெப் 7 கன்சர்ன்ட் வித், அதாவது கவனிக்கிறது. பேசிஸ். இது ப்ரொடக்ஷன்ல இருந்து கன்சம்ஷன் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் உட்பட எல்லா தியரிஸையும் கவனிக்கும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் மற்ற தியரிஸை இக்னோர் பண்ணிட்டு முக்கியமா ப்ராஃபிட் தியரி பத்தி மட்டுமே கன்சர்ன்டா இருக்கும். ஸ்டெப் 8 அனாலிசிஸ் இன்வால்வ்ட், அதாவது பகுப்பாய்வின் அடங்கியுள்ளது. பேசிஸ். இது growth, இன்ஃப்ளேஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் போன்ற மேக்ரோ லெவல் இஷ்யூஸோட அனாலிசிஸை இன்க்ளூட் பண்ணிக்கும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் டிமாண்ட், சப்ளை மற்றும் ப்ராஃபிட் போன்ற மைக்ரோ லெவல் இஷ்யூஸோட அனாலிசிஸ் தான் இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸ்டெப் 9 கான்சென்ட்ரேஷன், அதாவது குவிப்பு. பேசிஸ். இது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமோட எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் கூட நான் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணும். லேமேன் எக்ஸாம்பிள். எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபேக்டரியில காஸ்ட் அதிகமா இருக்குன்னா ஏன் அதிகமா இருக்குன்னு ரா மெட்டீரியல் பிரைஸை மட்டும் பார்க்கும். ஆனா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் லேபர் யூனியன்ஸ் பண்ற ஸ்ட்ரைக் மாதிரியான நான் எக்கனாமிக் சோஷியல் ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணும். ஸ்டெப் 10 வேலிடிட்டி ஆஃப் அசம்ஷன்ஸ், அதாவது எடுகோள்களின் செல்லுபடித்தன்மை. பேசிஸ். இது சில அசம்ஷன்ஸ் மேல பேஸ் பண்ணியிருக்கும். சில அசம்ஷன்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது இன்வாலிட் ஆயிடும். கன்க்ளூஷன். எக்கனாமிக்ஸ் ஒரு பெரிய டிசிப்ளின். அதிலிருந்த பிரின்சிபிள்ஸை எடுத்து ஒரு ஃபர்ம் எப்படி லாபமா இயங்குறதுன்னு பாடம் எடுக்கிற அப்ளைட் எக்கனாமிக்ஸ் தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ரெண்டுமே வேற வேற ஃபோக்கஸ் வச்சிருந்தாலும் ஒன்னுக்கொன்னு ரொம்ப கனெக்டட் தான்.